அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் 2 குருடர்கள் தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே இயேசுவை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இதை நான் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார். அவர்கள் நம்புகிறோம் என்றார்கள். அவர்கள் நம்பியபடி அவர்களுக்கு ஆகட்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். மக்களே, நாம் நம்பினால் நம்முடைய வாழ்விலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் ஆண்டவர் செய்வார். நம்பிக்கை நம்மில் இருக்க வேண்டும். நம் ஆண்டவரால் இதை செய்ய முடியும், இந்த காரியத்திலே நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும், அல்லது இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், என்ற தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை நம்முள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதம் செய்வார். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று கூறுவார். அப்பொழுது நம்முடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். 2 குருடர்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதால் அவர்கள் சுகம் பெற்றார்கள். நாமும் நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ராஜா, உம்மை வணங்குகிறேன். உமது மேலான மாட்சியுடன் உமக்கு நன்றி கூறுகிறேன் தேவனே. ஏதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, ஆறுதலின் தேவனே, வல்லமையின் தேவனே, அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பப் போகிற கிருபைக்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, பார்வையற்ற இருவர் உம்மை நோக்கி தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னது போல நாங்களும் இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் அப்பா. எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய மன்றாட்டுக்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. எங்கள் மீது, எங்களுடைய குடும்பத்தின் மீது இரக்கம் காட்டும் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் நீர். உன்னை அதிசயங்கள் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று சொன்ன தேவனே, இதோ எங்கள் ஒவ்வொருவர் மீது, எங்களுடைய வாழ்க்கையின் மீது அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தும் அப்பா. உமது வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் தேவனே. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29. இறை வார்த்தைகள் 17 முதல் 24. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது, இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் அப்ரஹாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சு நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 27 முதல் 31. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார்.
ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றி செய்தியை பரப்பினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.